அன்புமணி இருக்கிற ராஜ்யசபா எம்பி அதிமுக கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜ், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காப்புல. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த கட்சியும் மாற்று கட்சியில் உள்ளவங்களுக்கு ராஜ்யசபா எம்பியோ எந்த சீட்டாக இருந்தாலும் கொடுக்கறது சும்மா கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதை வளர்க்குறதுக்கு தான் இந்த காணொலி. நானும் காணொலி போடுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு காணொலி போடாமல் தான் இருந்தேன். இது ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணி போட்டு எல்லாருக்கும் வழக்கத்தை கொடுக்கறதுக்காட்டியும் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கும் யாருக்கும் டைமும் கிடையாது. காணொலியில் அவங்களுக்கு நம்ம எதிர்ப்பும் தெரிவிக்கணும், விளக்கத்தையும் சொல்லணும். அதுக்காக தான் இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன். அன்புமணி அவர்களுக்கு, அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் சும்மா கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் உயிரிழந்தோன்னே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சிது. அடுத்த 2 ஆண்டுலேயே 20 பேர் அதிருப்தி, 20 பேர் அதிமுக உள்ள உள்கட்சி பூசலால் 20 தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது. அதில் கண்டிப்பாக ஒரு 8 ஜெயிச்சாதான் அதிமுக ஆட்சி நிலைக்கும், எடப்பாடி திரும்பியும் முதலமைச்சர் ஆக முடியுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக இருந்தார். இப்போ அதில் 20 தொகுதியில் 10 தொகுதி வன்னியர் அதிகமாக உள்ள தொகுதி, மெஜாரிட்டி உள்ள தொகுதி. பாமக 2016 தனியாக நிற்கும் போது 2வது இடம் வந்த தொகுதி. இந்த 8 தொகுதி ஜெயிக்கலன்னு சொன்னாக்கா அதிமுக ஆட்சி கலையுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்பி முதலமைச்சர் வர முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவுக்கு வேலை செஞ்சு திரும்பி அதிமுக ஆட்சி வரத்துக்கே மூல காரணம் பாமக தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தும் இல்லை. அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்ததை நீங்கள் வேணால் சொல்லலாம், அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்ல மாட்டாங்க. காரணம் உண்மை நல்லாரும் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. 2010 20 தொகுதிக்கு நடந்த ஒரு இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு முக்கிய காரணம் பாமக தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்கள் அதிமுக அதிக வாக்குகள் பெற்றது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, டோட்டலி பாமக ஓட்டு. செல்லூர் ராஜ் இருக்கிற மதுரை பக்கம்லாம் ஓட்டு ரொம்ப கம்மி. பார்த்து பேசுங்க. எந்த ஒரு எம்பி பதவியாக இருந்தாலும், எம்எல்ஏ பதவியாக இருந்தாலும் சரிதான், வெளிக்கட்சிக்கு கொடுக்குதுன்னா சும்மா கிடையாது. சம பங்கு உரிமை, சம பங்கு காரணம் இல்லாமல் எந்த வேலையும் ஒரு ஏன் ராஜ்யசபா எம்பியை கொடுக்குற அளவுக்கு அதிமுக ஒன்றும் ஒரு இது கிடையாது. அப்போ நான் அன்புமணி அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறீங்கன்னா அதிமுகவில் தகுதியானவர் யாரும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா திரு செல்லூர் ராஜ் அவர்களே? அதான் இதுக்கு ஒரு வீடியோ மூலயமா, காணொலி மூலயமா ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்னு நினச்சேன்.